ஹலோ மக்களே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோலிவுட் பீக்ல இருந்துச்சு. ஈவன் பாலிவுட்காரங்களுக்கே கோலிவுட்டோட ரெஃபரன்ஸ் ஆர் கேமியோ தேவைப்பட்டதுன்னா பார்த்துக்கோங்களேன். பட் இப்போ டோலிவுட் குளோபல் மார்க்கெட்டையே பிடிக்கிற அளவுக்கு ரேப்பிடாக வளர்ந்துட்டாங்க. ஒரு 10 வருஷம் கேப்பில் 5000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குற அளவுக்கு பெருசாயிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம், தமிழ் சினிமாவை விட எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்தாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கேட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் இவர் தான். இவருக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அண்ட் அதே மாதிரி 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் போலிங் வைப்பேன். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த வீடியோவுக்கு ஓட் பண்ணுங்க. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் போடுவேன். ஸோ அதனால் மறக்காமல் ஓட் போட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் இல்லாத வேற வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் போடுறேன். ஸோ இப்போ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயும் போல 5 காரணங்கள் கான்செப்ட் தான். அதில் ஃபர்ஸ்ட் காரணம், தமிழில் பெரிய ஹீரோஸ் இல்லை. லைக் கமல் படங்கள் ஓட மாட்டுது, விஜய் அண்ட் அஜித் சினிமாவில் இல்லை, விக்ரம்க்கு எப்போ படம் வரும்னே தெரியல, ஒன்லி சூப்பர் ஸ்டாரை நம்பி மட்டும்தான் தமிழ் சினிமாவே ஓடுது. அதுல இப்ப கருப்பு ஹிட்னால சூர்யாவும் ஆட் ஆன் ஆயிருக்காரு. பட் இவங்க 2 பேரை வச்சு மட்டும் காலத்தை தள்ள முடியாது. ஏன்னா அப்படியே தெலுங்குல பாருங்க, பிரபாஸ், அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு, ராம் சரண், என்டிஆர்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. அவங்க எல்லாரும் ஈஸியா 1000 crore கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். ஈஸியா 100 கோடி ஓப்பனிங்கும் பண்றாங்க. பட் நான் முன்னாடி சொன்ன இவங்கெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் அளவுக்கோ இல்ல உலகநாயகன் அளவுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் கிடையாது. பட் அவங்க ஸ்டார்டம்னு பார்த்தா வேர்ல்டு லெவலில் இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க பேன் வேர்ல்டு ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க எப்போவுமே பெரிய ஹீரோஸை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் புது புது ஹீரோஸை ப்ரமோட் பண்ணாங்க. லைக் பிரபாஸ், அல்லு அர்ஜுன், ராம் சரணுக்குலாம் அந்த பேன் வேர்ல்டு ரீச் ஒரே படத்தில் கிடைச்சது தான். லைக் பிரபாஸ்க்கு பாகுபலி, அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பா, ராம் சரணுக்கு மாவீரன். பட் அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ராக்கை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு அவங்க கிட்ட 4000 கோடி படங்கள் இருக்கு. அடுத்து தெலுங்குலேருந்து வர எல்லா படங்களும் 1000 கோடி அழிக்கும் அப்படின்ற லிஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளும் பெரிய ஹீரோஸை பிடிச்சி தொங்குறதை விட்டுட்டு டயர் 2 அண்ட் டயர் 3 ஹீரோஸை ப்ரொமோட் பண்ணால் நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, இதை விடுங்க. அடுத்து 2வது காரணம் பிரசன்டேஷன். என்னதான் தமிழ் சினிமாலையும் 300-400 கோடிக்கு படம் எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த கதையை ஆடியன்ஸ்ட பிரசன்ட் பண்ண தெரியல. லைக் ஒரு காலத்தில் சங்கர் ரோபோக்கும் லவ் வரும் அப்படின்னு ஆடியன்ஸை நம்ப வச்சாரு. பட் இப்போ அது மாதிரி யாரும் பண்றதே கிடையாது. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்ட அமீர் கானே கிடைச்சாலும் பீடி குடிக்க வைக்க தான் லாய்க்கு. அவங்கள்ட்ட பிரசன்டேஷன் பத்தி எப்படி பேசுறது? ஆனா 2009ல ராம் சரண் மாதிரி ஒரு சின்ன ஹீரோவை வச்சு டோலிவுட்டோட முதல் 100 கோடியை கொடுத்தாங்க. 4 பேரை அடிச்சாலே லாஜிக் இல்லைன்னு சொல்ற இடத்துல 100 பேரை வெட்டினதை உண்மைன்னு நம்ப வச்சாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கூட 100 பேரை வெட்டுறதெல்லாம் பொய், லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க மகதீரா படத்தை. ஸோ அதுதான் பிரசன்டேஷன் நான் சொல்ல வர விஷயம். ஸோ அந்த ஸ்டைல் தமிழ் டேரக்டர்ஸ்ட இல்லைன்றது தான் உண்மை. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் லோகேஷ் எல்சிஓ வச்சு முட்டு கொடுத்தாரு. பட் அதையும் கூலியோட அள்ளி குப்பையில போட்டு அவரும் தெலுங்கு பக்கம் போயிட்டாரு. பட் பார்க்கலாம் நெல்சன் ஜெயிலர் 2ல இதெல்லாம் பண்றாரா இல்லையான்னு. சரி, ஓகே, இதை விடுங்க. அடுத்து 3வது காரணம் ப்ரமோஷன். தெலுங்கு சினிமாவோட பெரிய பிளஸ்ஸே இதுதான். ஏன்னா ஒரு படம் வருதுன்னா ஹீரோவை கூட்டிட்டு போய் ஊர் ஊரா சுத்தி காமிச்சு இந்த படம் வருதுன்னு ஆடியன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பட் அதுவே கோலிவுட்ல ஒரு படம் வருதுன்னா ஆடியோ லான்ச் தான் பெரிய ப்ரமோஷன் இவங்களுக்கு இவங்களே சொல்லிக்கிட்டு படத்தை விட்டு அடி வாங்குவாங்க. என்ன கேட்டா கோலிவுட்டோட ப்ரமோஷன் பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட் இவங்களுக்கு ப்ரமோஷன் பண்றதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க தெலுங்குல பார்த்தா பெரிய ஸ்டார்டம் வச்சிருக்க பிரபாஸ், ராம் சரண், அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர் மாதிரி ஆளுங்க கூட ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் இறங்கி ப்ரமோஷன் பண்றாங்க. அதே தான் இவங்களையும் நான் பண்ண சொல்றேன். பட் பண்ணுவாங்களான்றது தெரியல. லைக் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி ஜெயிலர் 2லயாவது இதெல்லாம் பண்ணி 1000 கோடி அடிப்பாங்களான்னு பார்ப்போம். சரி, ஓகே, இதையும் விடுங்க. அடுத்து 4வது காரணம் டைரக்டரியல் ஃப்ரீடம் தான். பொதுவாக இந்த ஃப்ரீடம்ங்கிறது தமிழில் வர பெரிய படங்களுக்கு இருக்கிறதே இல்லை. லைக் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதனால படமும் சொதப்பிடுது. இதுக்கு உதாரணம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். அதில் முக்கியமான 2னா பீஸ்டும் கூலியும் தான். பட் இந்த விஷயம் டோலிவுட்ல நடக்கிறதே இல்லை. டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க வித்தவுட் எனி இன்ஃப்ளூயன்ஸ். படமும் பெரிய ஹிட் ஆகுது. அதை தமிழ் சினிமாலையும் பண்ணால் நல்லா இருக்கும் தான் நான் சொல்கிறேன். பட் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு
தெரியல. ஆனா சில நேரங்கள்ல இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தமிழ் சினிமாவுக்கு நல்லதாகவும் அமையுது. ஏன்னா மாஸ்டர் படத்துல விஜய் வந்து லோகேஷ் கனகராஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாதி வந்து விஜய் படமாவும் பாதி லோகேஷ் படமாவும் எடுக்க சொன்னாரு அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருந்தாரு. பட் உண்மையிலே மாஸ்டர் நல்லா இருக்கும். ஆனா லியோ 100% லோகேஷ் பிலிம் அப்படின்னு அதையும் அவரே தான் சொல்லியிருந்தாரு. ஆனா லியோ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாஸ்டர் பிடிக்குமா இல்ல லியோ பிடிக்குமான்னு. அண்ட் இந்த நேரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நல்லதா இருந்துச்சுன்னா ஓகே தான். பட் அதுவே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா யாருக்கு பிரச்சனை? பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு தான். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, ஓகே, எல்லாத்தையும் விடுங்க. இப்போ 5வது காரணம் அவங்களோட பேன் இண்டியா ஃபார்முலா தான். பாகுபலியை ராஜமௌலி பேன் இண்டியா படமாக எடுத்தது அவங்களோட வெற்றிக்கான தொடக்கமாக இருந்துச்சு. அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு பேன் இண்டியா பாக்ஸ் ஆஃபீஸில் கொடி கட்டி பறக்கிறாங்க. லைக் இப்போ ஒரு ரீஜனல் படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் அந்த படம் 200-300 கோடி வரை தான் கலெக்ட் பண்ணும். அதுவே அந்த படத்தை பேன் இண்டியாவா ரிலீஸ் பண்ணா மினிமம் 500 கோடி கேரண்டி. அதை தான் டோலிவுட்ல எல்லாருமே பண்றாங்க. அதுவும் ஜஸ்ட் ரீஜனல் கண்டென்ட்டா பண்ணாம ஹை கான்செப்ட் எமோஷன்ஸ், லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர்ஸ், மித்தாலஜி அப்படின்னு பெரிய ஸ்கேல்ல பண்ணி ஆடியன்ஸையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா இங்க அப்ரெஷன், சப்ரெஷன், டிப்ரெஷன்னு நம்மளை அப்சஷன் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சுல, பட் படமாக எடுத்தால் நல்லா இருக்காது. அஃப்கோர்ஸ் அதையும் வெளிக்காட்டணும் தான், அவங்க அனுபவிச்ச வழி வெளி உலகத்துக்கு தெரியணும் தான். பட் அதை மட்டுமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதை விட்டுட்டு நீங்களும் கிராண்ட் ஸ்கேலில் பேன் இண்டியா படங்கள் எடுங்க, அதை கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ கடைசியாக தெலுங்கு சினிமா என்னெல்லாம் பண்ணி கோலிவுட்டை ஓரம் கட்டினாங்கன்னு நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோக்கு செகண்ட் பார்ட்டும் போடலான்னு இருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதையும் தாண்டி நீங்கள் எதுவும் சொல்லணும்னு நினச்சாலோ இல்லை சொல்கிறதுக்கு எதுவும் வச்சுருந்தீங்கனாலோ போகிற போக்கில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. குட் பை.